கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தின் போது சட்டத்தரணி போல தன்னை வெளிப்படுத்தியமை குறித்து கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி குற்றப் புலனாய்வு திணைக்கள விசாரணையில் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்திற்கு உதவ சட்டத்தரணி போல சட்டப் புத்தகத்துடன் நான் அன்று நீதிமன்றம் சென்றேன். அப்போது அங்கே ஒரு ஏழை பெண் என்னிடம் வந்து அவருக்கு சட்ட உதவி தர முடியுமா என்றார். என்னை அவர் சட்டத்தரணியாக நினைத்துவிட்டார். கணவனால் துன்புறுத்தல் என்ற வழக்கொன்றுக்காக வந்திருந்த அந்த பெண் சட்டத்தரணிக்கு வழங்க எப்படியோ 1000 ரூபாயை சேகரித்து வந்துள்ளதாக என்னிடம் கூறினார். அதனைக் கேட்டு நான் மிகவும் கவலையடைந்தேன். சட்டத்தரணிகள் ஓய்வு அறையில் நான் இருந்தேன். எனவே அங்கிருந்த இன்னுமொரு பெண் சட்டத்தரணியை காட்டி அவரிடம் செல்லுமாறு அந்த பெண்மணியிடம் சொன்னேன். அப்படியாக அங்கு சென்ற அந்த பெண்மணி நான் காட்டிய சட்டத்தரணி 2000 ரூபாயை தருமாறு கோருவதாக என்னிடம் வந்து கூறினார். எனது மனம் மேலும் நெகிழ்ந்தது. எனவே அந்த ஏழை பெண்மணியை வெளியில் அழைத்து வந்து அவர் கையில் 5000 ரூபாய் நோட்டை வழங்கினேன். இது துப்பாக்கிச்சூடு நடப்பதற்கு முன் இடம்பெற்றது. இவ்வாறு தான் குற்றச்செயலுக்கு தயாராக இருந்தபோதும் ஏழை பெண்ணின் நிலை கண்டு இரக்கப்பட்டதாக இஷாரா செவ்வந்தி தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார்.